ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் கீதா ஸ்ரீ. நான் என் அப்பா அம்மானா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கு அடுத்தது பிடிச்சது என்னோட லவர். அவன் பேர் ரிதீஷ். நான் அவனை ரொம்ப சின்சியராக டீப்பாக லவ் பண்ணேன். அந்த லவ்வுக்கு பலன் அவன் இன்னொரு பொண்ணை மேரேஜ் பண்ண போகிறேன்னு சொன்னான். 1.5 வருஷமாக நான் லவ் பண்ணுறேன்னு சொன்னான். அதையும் தாங்கிக்கிட்டேன். இதுக்கு மேலேயும் அது என்னால் தாங்க முடியாது. அந்த விஷயம் எனக்கு தெரிய வந்தது என்னோட பர்த்டே அன்னைக்கு. கரெக்டாக எனக்கு அந்த விஷயம் தெரிய வந்தது. எனக்கு அடுத்த நாள் ஏர்போர்ட்டில் இன்டர்வியூ. நான் ஏர்லைன்ஸ் மேனேஜ்மெண்ட் முடிச்சிருக்கேன். என் இன்டர்வியூ அப்போது வந்து என்னோட ஃபோனை பிடுங்கி டெலிட் பண்ணி என் கான்டாக்ட்ஸை பிளாக் பண்ணி என்னமோ பண்ணா. எனக்கு அப்போ புரியல அவன் ஏன் பண்ணுறான், இதுக்கு பண்ணுறான்னு. அதுக்கப்புறம் தான் புரிஞ்சது அவனும் அந்த பொண்ணு லவ் பண்ணுறாங்கன்னு. 1.5 வருஷம் எனக்கு இதை பற்றி எதுவும் தெரியாது. நான் அவனை சின்சியராக லவ் பண்ணேன். கேட்டால் எனக்கு அவன் கூட ஜெல் ஓட்டலை அப்படின்னு சொன்னான். என்ன பேசக்கூடாதோ எல்லாத்தையும் பேசினான் என்கிட்ட. அந்த பொண்ணு நானும் எப்படி இருந்தோம், அந்த பொண்ணும் அதே மாதிரி பேசினாங்க. இது என்னோட கடைசி வாக்குமூலம். நான் என் உயிர் விட போகிற இந்த நிமிஷம் நான் இந்த மெசேஜ் ஃபார்வர்ட் பண்ணுறது எல்லாருக்கும் 3:30 இந்த மெசேஜ் எவ்வளோ ரீச்சபிள் ஆகணுமோ அவ்வளோ ரீச்சபிள் ஆகட்டும். என்னோட சாவுக்கு யாருமே காரணம் இல்லை, நான் மட்டும்தான். எனக்கு லவ் ஃபெயிலியர். என் லவருக்கு நான் ப்ராமிஸ் பண்ணேன், என்னோட ரிதீஷ்க்கு நான் சாக மாட்டேன்னு. ஆனால் என்னால் முடியல. நான் இன்னைக்கு காலையிலேருந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். எனக்கு பிடிச்ச இடத்துக்கெல்லாம் போனேன். தனியாக பீச் போனேன், ஹோட்டல் போனேன், மால் போனேன், எல்லாத்துக்கும் போனேன், ரயில்வே ஸ்டேஷன் போனேன். தனியாக என்ஜாய் பண்ண எல்லாத்தையுமே. என் அப்பா கிட்ட கடைசியாக பேசிட்டேன், என் அம்மா கிட்ட கடைசியாக பேசிட்டேன், என் தம்பி கிட்ட பேசிட்டேன், லவர்கிட்டையும் பேசிட்டேன். அவனை கடைசியாக பார்க்கணும்னு சொல்லி கூப்பிட்டேன். ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கேன், வரமாட்டேன்னு சொல்லிட்டேன். நான் ட்ரெயினில் விழுந்து சாகுறதா இல்லை எங்கே போய் சாகுறதுன்னு தெரியல. ஆனால் நான் சாகுவேன், அது கன்ஃபார்ம். நான் செத்ததுக்கு அப்புறம் ரிதீஷ் தான் அதுக்கு காரணம். யாரும் சொல்லவும் வேண்டாம், எதுவும் பண்ண வேண்டாம். நான் சாகிறதுக்கு ரீசன் என் லவ் ஃபெயிலியர், அவ்வளோதான். அதுக்கு ரிதீஷும் காரணம் இல்லை, அந்த பொண்ணும் காரணம் இல்லை. லவ் ஃபெயிலியர் மட்டும்தான் அதுக்கு காரணம். நான் அவனை உண்மையாக லவ் பண்ணேன். வேறு தப்பு செய்யக்கூட என் மனசு வரல. நான் நினைச்சேன் அவனை வெறுத்துட்டு போனால் நல்லா இருக்கும், தப்பாக போயிடலான்னு. ஒரு கட்டத்துக்கு மேலே என்னால் போக முடியல. அதனால அவன் என் கூட இருந்த வாழ்க்கையை நினைச்சிட்டு நான் என் உயிரை விட்டுட்டேன். இந்த மெசேஜ் நான் எதுக்கு சொல்றேன்னா, தயவு செஞ்சு எந்த பையனும் ஏதாவது ஒரு பொண்ணை லவ் பண்றேன்னு சொன்னீங்கன்னா இன்னொரு பொண்ணு கிட்ட போய் லவ் பண்றேன்னு சொல்லாதீங்க. இந்த பொண்ணோட மனசு தாங்காது. எத்தனையோ பொண்ணுங்க தப்பு பண்ணுவாங்க, இல்லைன்னு சொல்லல. உண்மையா இருக்க பொண்ணை என்னைக்குமே ஏமாத்திடாதீங்க. அந்த பாவம் உங்களை சும்மா விடாது. 7 ஜென்மத்துக்கு உங்களை துருத்தும். எத்தனையோ பேர் டைம் பாஸ்க்கு லவ் பண்ணுவாங்க. அந்த பொண்ணுங்க டைம் பாஸ்க்கு மட்டும்தான் லவ் பண்றாங்க. சில பேர் உயிரா நினைச்சு லவ் பண்றாங்க. அந்த மாதிரி பொண்ணு தயவு செஞ்சு ஏமாத்தாதீங்க. பாவம் அந்த பொண்ணுங்க. உங்களை நினைத்துமே உங்க உலகம் நினைச்சு வந்திருப்பாங்க. அவங்க உலகம் இல்லைன்னு தெரிஞ்சோடனே இடிஞ்சு போய் விழுந்துட்டாங்க. இந்த மாதிரி நான் நினைச்ச உலகம் இது இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. நான் நினைக்காத உலகத்துக்கு போக போறேன். தயவு செஞ்சு உங்களுக்கு இன்னொரு பொண்ணு மேல லவ் வந்தா அந்த பொண்ணு கிட்ட பக்குவமா எடுத்து சொல்லுங்க. அந்த பொண்ணை புரிய வைங்க. முதல்ல ஒரு பொண்ணை ஃபர்ஸ்ட் ஒழுங்கா நேசிக்க கத்துக்கோங்க. அந்த பொண்ணு முன்னாடி இன்னொரு பொண்ணை பத்தி பேசாதீங்க. அந்த பொண்ணோட மனசு தாங்காது. என்கிட்டயே அவன் சொல்லுவான், எனக்கு அந்த பொண்ணு தான் பிடிச்சிருக்கு, ஒன்னும் பிடிக்கல. இந்த வார்த்தைக்காக மட்டும்தான் நான் சாகுறேன். எதை பத்தியும் நினைக்கல, என் அப்பா அம்மா எதை பத்தியும் நினைக்கல. ஆசை வச்சுட்டேன். என்ன என் அப்பா அம்மாவும் இதுக்காக செத்துருவாங்க என் கூட. ஆனா இந்த மெசேஜ் எல்லாருக்கும் பாஸ் ஆகும் போது யாராவது ஒருத்தங்க எனக்கு தெரிஞ்சவங்க இருந்தீங்கன்னா என்னோட அப்பா அம்மா கிட்ட ஆறுதல் சொல்லுங்க. நான் அவங்கள ஏமாத்தல, அவங்க என்னால கஷ்டப்படக்கூடாதுன்னு நான் போனேன்னு சொல்லுங்க. அவங்க நிம்மதியா இருக்கணும். என் தம்பி இருக்கா, அவனுக்காக அவங்க இருக்கணும்னு சொல்லுங்க. இது அவங்க கிட்ட காட்டுங்க. அம்மா ப்ளீஸ், அம்மா அப்பா ப்ளீஸ், அப்பா என்ன மன்னிச்சிருங்க. எனக்கு வேற வழி தெரியல. என்னால அவனை மறக்க முடியலப்பா, நிம்மதியா இருக்க முடியலப்பா. I'm so sorry,